Hey singers, welcome to drama series Samay. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 27. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினோட அங்கிள் யானை பார்க்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட அங்கிளுக்கு இது யானை தான் அப்படின்னு தெரியாது. அதனால யானை பார்த்த உடனே அங்க இருந்து போயிடலாம் நினைக்கிறாங்களா? அப்ப யானும் அங்கிள் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அங்கிள் அவங்களோட அசிஸ்டன்ட பார்த்து நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? இவனை பார்க்கறதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? இவன் என்ன பண்ணா அப்படின்றத மறந்துட்டியா? ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம யான்சு சிட்டியை அட்டாக் பண்ண வந்தவனே இவன் தான், மறந்துடாத அப்படின்னு. யானு ஆமா நான் தெரியாம பண்ணிட்டேன், அந்த தப்பு எல்லாத்துக்கும் பரிகாரம் தேடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு. அங்கிளும் என்ன பரிகாரம்னு கேக்குறாங்களா? யானு உங்களை நான் மறுபடியும் உங்களோட இடத்துல இருக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்களோட பதவி எல்லாத்தையுமே உங்களோட தம்பி எடுத்துக்க நினைக்கிறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பாருங்களேன், ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஹீரோ இருக்கானே அவன் உங்க தம்பிக்கு தான் மருமகன், உங்களுக்கு மருமகன் கிடையாது. அதனால அவன் நிறைய இடங்களை பிடிப்பான், எல்லா இடத்தையுமே பிடிச்சிட்டு கடைசியா உங்க நாட்டையுமே அடையிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ளாடி நீங்க உங்களோட நாட்டை உங்க கைக்குள்ள போட்டுக்கணும். அப்படி இல்லனா கண்டிப்பா ஹீரோ உங்களையும் சும்மா விட மாட்டான். இப்ப வேற அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது, அதனால கண்டிப்பா இந்த நாடு அவனுக்கு சொந்தமா மாறிடும். அதுக்கு முன்னாடி நீங்க அவனை கொலை பண்ணி ஆகணும்னு. அங்கிளும் என்ன நீ சொல்ற? என்னோட தம்பியோட மருமகனே என்ன நீ கொலை பண்ண சொல்றியான்னு. யானு உங்களுக்கு உங்களோட பதவி வேண்டாமா? நான் உங்களுக்கு பானி சிட்டியை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க மட்டும் என்கிட்ட சேர்ந்து வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஹீரோ போதும். ஹீரோ என்ன அவமானப்படுத்தி இருக்கான், அதனால அவனை நான் கொலை பண்ணணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா பானி சிட்டி மட்டும் கிடையாது, லான்யா ஹீரோவோட ஃபேமிலி ஹீரோவோட ஊர் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தரதுக்கு ரெடியா இருக்கேன். என்ன டீலிங்க்கு ஒத்துக்கிறீங்களான்னு. அங்கிளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பேஸ்மெண்ட் எல்லாம் ஆடி போயிடும். ஏன்னா இத்தனை விஷயங்கள் கிடைக்குது, அதுக்கு ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணா போதும். அதனால யோசிக்க ஆரம்பிக்கிறான், நான் என்ன பண்ணணும்னு கேட்கும்போது கண்டிப்பா இதை ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நான் ஒரு ட்ரக் கொடுக்குறேன், அதை வச்சு அவங்கள மயக்கமடைய வச்சிடலாம், அதை மட்டும் நீங்க பண்ணுங்க போதும் அப்படின்றாங்களா. சோ அங்கிள் யான் கூட கை கோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஹீரோயினோட அப்பாவை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசுறாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது மெதுவா யானை பத்தி சொல்றாங்க. யான் கூட நம்ம கை கோக்கணும், ஹீரோவை கொலை பண்ணணும் அப்படின்றாங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோயினோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ என்ன பேசிட்டு இருக்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இதே கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு தான் மயக்க போட்டு விழுந்திருப்பாங்களா. அதனால அங்கிளும் என்னோட தம்பிக்கு மயக்க மருந்து மட்டும் தானே கொடுக்குறேன்னு சொன்ன, நீ வேற என்னத்தையும் கொடுத்துட்ட போல, அவனுக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னானேன்னு. அதுக்கு அசிஸ்டன்டும் நான் யான் கொடுத்த மருந்து தான் கொடுத்தேன், ஒருவேளை இது டெம்பரரியா கண்ணு தெரியாம இருக்கும், இது பெர்மனன்ட் கிடையாது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஒரு தடவை நம்மளோட எல்லா விஷயங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை நம்ம திரும்ப பழையபடி கண்ணு தெரிய மாதிரி பண்ணிடலாம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு. அங்கிளும் என்ன இருந்தாலும் அவன் என் தம்பி, அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, சரி அவனை இப்போதைக்கு அடைச்சு வைங்க அப்படின்னு அடைச்சு வைக்க சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் போயால டேஷியோவுக்கு குழந்தை பிறந்துடும், அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பையனா, அதனால இவங்களுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்ப அவங்களுக்கு தாத்தா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குன்னு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கும் சமஷாக்கு, என்ன என்னோட அப்பா நம்மள மன்னிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி லெட்டர் ரீட் பண்றாங்க. அதுல எனக்கு ஒரு பேர பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க 2 பேருமே என்னோட ஊருக்கே வாங்க, போயாவை நீங்களே வச்சுக்கோங்க, ஆனா நான் உங்களை பார்த்து உங்களுக்கு மரியாதை செய்யணும்னு நினைக்கிறேன். சோ என்னோட பேர பையனை என்கிட்ட காட்டுறதுக்காக கூட்டிட்டு வாங்கன்னு எழுதியிருப்பாங்களா. பைசியம் பாத்தியா உன்னோட பேர பையன் வந்த உடனே உன்னோட அப்பாவோட மனசே மாறிடுச்சு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அவங்கள பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப வரவேற்கிறதுக்கு அங்கிள் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காங்க. டேஷியோவும் அம்மா எங்க அங்கிள் எங்க அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அங்கிளும் அவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, நான் உன்னை கூட்டிட்டு போனோம் அப்படின்றதுக்காக வந்தேன். எதுக்காகனா பர்சனலா நான் பைசி கிட்ட சாரி சொல்லணும்னு நினைச்சேன். பைசி என்ன மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப கேவலமா நடத்தி இருக்கேன்னு. அதுக்கு பைசியும் பரவாயில்லன்னு சொல்றாங்களா. அங்கிளும் அந்த மாதிரி கிடையாது, நான் கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கணும், அதுவும் முறையா நடத்தி வைக்கணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிறேன், உங்க 2 பேரையுமே நான் பத்திரமா பாத்துமே, என்னோட பேர பையனை என்னோட கண்ணுல காட்டினீங்களா அதுவே போதும் அப்படின்னு மாதிரி பேசுறாங்களா. டேஷியோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பைசியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு முழங்கால் போட்டு சொல்லிட்டு நான் குதிரை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு குதிரை எடுக்க போறாங்க. டேஷியோ உடனே அவங்க அப்பா கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. டேஷியோவும் அப்பா அவனுக்காக வெயிட் பண்ண வேண்டாமான்னு சொல்றதுக்கு அவன் வருவான்னு சொல்லிட்டு காவலாளிகள் எல்லாரையும் வச்சு பைசியை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாங்க. பைசிக்கு ரொம்ப கோவந்துருச்சு, என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம டேஷியோவை கூப்பிட போறாங்களா. அதுக்குள்ளாடி யான் அங்க வந்துடுறாங்க. டேஷியோட கழுத்துல கத்தி இருக்குது. அதை பார்த்தோன்னே பைசிக்கு இன்னும் கோவருது, அங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லான்யாவோட அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க டேஷியோட கழுத்துல கத்தி வச்சுட்டு ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்றதை கேட்கறதா இருந்தா உன்னோட ஒய்ஃபோட உயிர் தப்பிக்கும், அப்படி இல்லனா இவளோட உயிரை நாங்க எடுத்துருவோம்னு. பைசிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்கு ஹீரோவை கொலை பண்ணனு. இல்ல நான் ஹீரோவை கொலை பண்ணவே மாட்டேன்னு சொல்றாங்களா. அதுக்கு யானும் நீ ஹீரோவை கொலை பண்ணல அப்படின்னா உன்னோட அன்பு மனைவியை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாம பைசி அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. உடனே யானும் முழங்கால் நின்னு சொல்றாங்களா. பைசி முழங்கால் போடுறாங்க. டேஷியோ
டேஷியோவுக்கு அழுகழுகே வருது. ஏன்னா டேஷியோ ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, என்ன வச்சு யாருமே உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நீ யார் முன்னாடியும் தலைவணங்கி நிற்க கூடாது, முழங்கால் போடக்கூடாது, யாருக்காக உன்னோட உயிரை விடக்கூடாது, இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஆனா பைசி இன்னைக்கு டேஷியோவுக்காக முழங்கால் போட்டு நின்றுருக்காங்கல்ல, இதை பார்க்கும்போது டேஷியோவுக்கு பிடிக்கவே இல்லை, ஏங்கி ஏங்கி அழுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே லியாங் அங்க போறாங்க. ஹீரோ சொல்லியிருப்பாங்கல்ல ஹீரோயினோட அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு, அந்த வேலைக்காக தான் போயிருக்காங்க. லியாங் கிட்ட காவலாளிகளும் நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு கேட்டோன்னே லியாங் வந்த விஷயத்த சொல்றாங்க. அதனால லியாங்க உள்ள விடுறாங்களா. லியாங்குக்கு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அது எதையும் பெருசா கண்டுக்கல. இப்போ உள்ள போறாங்க, கடையில போயிட்டு ஃப்ளவர் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் டயோக்காக தான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அப்பதாங்க நிறைய காவலாளிகள் போயிட்டு இருக்கதா கவனிக்கிறாங்களா. உங்க ஊர் தான் ரொம்ப அமைதியான ஊராச்சு, இன்னைக்கு எதுக்கு காவலாளிகள் அங்கே இங்கே சுத்திட்டு வராங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கே தெரியல, 2-3 நாளா இப்படிதான் இருக்குன்னு சொல்றாங்களா. லியாங்க்கு இது தப்பாவே தெரிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை கண்டுக்காம அங்கிளை பாக்குறதுக்காக போயாச்சு. என்ன அங்கிள், நான் ஹீரோயினோட அப்பாவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், ஹீரோ என்ன அவங்கள பர்சனலா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு. அதுக்கு அங்கிளும் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவனுக்கு நாங்க மெடிசன் கொடுத்துருக்கோன்னு. அப்படியா, அப்ப நான் கண்டிப்பா அவரை பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்றாங்களா. அங்கிளும் இல்ல இல்ல, அவனை உன்னால பார்க்க முடியாது, ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நாங்களே எல்லாருமா சேர்ந்து வந்து அவளை பாக்குறதுக்காக வரோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இப்ப கிளம்புங்கன்னு. இவனுக்கு ஏதோ ஒண்ணு இங்க தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால ஜி எங்கன்னு கேக்குறாங்க. அவன் வீட்டுக்கு போயிருக்கான்னு. லியாங்கும் அப்ப அவன் திருப்பி வரக்கூடிய டைம் ஆயிடுச்சுல, ஏன்னா இருட்டிடுச்சுல, நான் அவனை பார்த்துட்டு போறேன் அப்படின்றாங்க. அங்கிளும் நீ அவனை பார்த்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவன் வர லேட் ஆகும்னு. லியாங்குக்கு இன்னும் பயங்கர டவுட் ஆயிடுச்சு. அதனால சரி, பைசியும் ஹீரோயினோட அக்கா டேஷியோ இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இங்க வந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா வரதுக்கு முன்னாடி நான் போயவை தாண்டி தான் வந்தேன், சோ அவங்களையாச்சும் நான் பார்க்கலாம்ல, பைசியா பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு. அங்கிளும் என்னை விட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் உனக்கு நல்லா தெரியும் போல அப்படின்னு கேக்குறாங்க. அப்பவே லியாங்குக்கு புரிஞ்சிருச்சு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. அந்த நேரத்துல பைசி வராங்களா. உடனே லியாங்க்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. பைசி நீங்க தான் இருக்கியா, எனக்கு ஒன்னு பார்த்தல ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளாடியே பைசி கத்திய வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லியாங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம முடிச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளாடியே யான் வரான். அவனை பார்த்தோன்னே லியாங்குக்கு புரிஞ்சிச்சு. அதனால ஏய் பைசி, ஹீரோனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான், ஆனா நீ அவனோட எதிரிகள் கூட சேர்ந்துட்டு அவனுக்கு எதிராவே இருக்கியா, அவனை நீ பிட்ரே பண்ண ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ யானும் லியாங்குக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்றே தெரிஞ்சிருச்சு. அவனை உயிரோட அனுப்ப முடியாது, அதனால அவனை போட்டு தள்ளிட்டு பைசி அப்படின்னு சொல்றாங்களா. பைசி கை நடுக்கத்தோட நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா பைசிக்கு கொலை பண்ற இஷ்டமே கிடையாதுல்ல. ஆனா யானோ இப்ப நீ அவனை கொலை பண்ணல அப்படின்னா உன்னோட குழந்தை உன்னோட ஒய்ஃப் 2 பேருமே நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்பதான் லியாங்குக்கே புரியுது, ஓ பைசி அவனோட சுய விருப்பத்தோட யான் கூட சேரல, யான் அவனை மிரட்டி தான் இதை பண்ண வச்சுட்டு இருக்கான் அப்படின்றது. இப்போ ஓவரா மிரட்டினோடனே பைசியும் கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்களா. அப்ப லியாங் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குட்டி கத்தியை தூக்கி வீசிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஜிய தனியா ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்காக ஆன்ஜி வராங்க. காவலாளிகள் உள்ள விட முடியாதுன்னு சொல்றாங்களா. ஆனா ஆன்ஜியும் என்ன உள்ள விட முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருடா, நீங்க கவர்மெண்டா அப்படி எப்படின்னு கேட்டு உள்ள போறாங்க. இப்போ உள்ள ஜி பார்த்த உடனே இங்க என்ன ஆன்ஜி நடக்குது, எதுக்காக என்ன அடைச்சு வச்சிருக்காங்க, அப்பாவை வேற பாக்குறதுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க, அங்கிள் காவலாளிகளை வேற வெளியே நிக்க வச்சிருக்காங்க, இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்ட உடனே ஆன்ஜி நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்லிடுறாங்க. உன்னோட அங்கிளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அவன் யான் கூட சேர்ந்துட்டு ஹீரோ கொலை பண்ணிட்டு பானி சிட்டியை எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உன்னோட அங்கிளுக்கு ஒரு படி மேல பைத்தியம் பிடிச்சு அவங்க சொந்த தம்பிக்கே ட்ரக் கொடுத்து அவங்களோட கண்ணு தெரியாம ஆக்கி சிறை பிடிச்சு வச்சிருக்காங்க. என்னையும் ஒன்னு பார்க்க கூடாது அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தாங்க. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இங்க வந்துட்டேன். லியாங் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை கூட்டிட்டு போறதுக்காக ஊருக்கு வந்திருக்காங்க. இப்போ அந்த படுபாவிகள் லியானையும் கொலை பண்றதுக்காக துரத்திட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால நீ உடனே போயிட்டு லியாங்க காப்பாத்தி இங்க இருந்து ஹீரோ கிட்ட போயிட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி எங்க எல்லாரையுமே காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. என்ன கொலை பண்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சீன் போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடு அப்படின்னு ஒரு கத்திய கையில கொடுக்குறாங்க. ஜி சொன்ன மாதிரி ஆன்டியை கொலை பண்ற மாதிரி ஆக்ஷன் வைக்கிறாங்களா. ஆனா காவலாளிகள் யாருமே எதுவுமே பண்ணல. அதனால ஜி என்ன பண்றான் அப்படின்னா என்ன நான் கொலை பண்ணிடுவேன் தள்ளி போங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆன்டியும் ஜி தான் நம்மளோட அடுத்த வாரிசு, அவன் மட்டும் செத்து போயிட்டான் அப்படின்னா அங்கிள் உங்க யாரையுமே விட மாட்டாங்க, அதனால பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே காவலாளிகள் பயந்து போயிடுறாங்க. ஜி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் லியாங்க காவலாளிகள் துரத்திட்டு வராங்கல்ல, அவங்க கத்தியால குத்திடுறாங்க. லியாங்குக்கு கையில மட்டும் தான் ஃபர்ஸ்ட் அடிபட்டு இருக்கு. அப்ப ஜி வராங்களா. உடனே லியாங் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பூவை தூக்கி ஜி மேல எரிஞ்சிட்டு ஜி இங்க இருந்து தப்பிச்சு போயிடு, ஹீரோ கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லுன்னு. ஜியாங்கும் லியாங் நீங்க வாங்க நம்ம சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லியாங்க கத்தியால
கத்தியால சுத்தி நிக்கிற எல்லாருமே குத்திக்கிட்டே இருக்காங்களா. லியாங்கும் டயோவை எனக்காக வெயிட் பண்ண சொல்லாத, டயோ கிட்ட சொல்லு நான் திரும்பி வர மாட்டேன், அவளை எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லிடு, இங்க இருந்து தப்பிச்சு போ தப்பிச்சு போ தப்பிச்சு போ அப்படின்னு ஜீ அங்க இருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. ஜீக்கு போக மனசே இல்ல. ஆனா ஜீக்கு தெரியும் இதுக்கு மேல லியாங்க காப்பாத்த முடியாதுன்னு. அதனால ஜீ அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ லியாங்க கத்தியால குத்துறதுக்கு பைசி வராங்க, ஆனா குத்தல. அந்த நேரத்துல மனசாட்சி இல்லாத யான் இருக்கான்ல, அவன் பைசியோட கைய பிடிச்சு அந்த கத்திய உள்ள சொருகிடுறான். சோ பைசி கையாலேயே லியாங்க குத்தி கொலை பண்ண வச்சிடுறாங்க. லியாங் அந்த இடத்துல இறந்து கீழே விழுறாங்க. இத ஓடி வந்து ஹீரோயினோட அங்கிள் பாக்குறாங்களா, டே என்னடா பண்ணி வச்ச, லியாங்க கொலை பண்ணிருக்க, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு கேக்குறதுக்கு யானு இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண முடியாது, ஜீ இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான், கண்டிப்பா அவன் நேரா ஹீரோ கிட்ட தான் போயிட்டு நடந்த விஷயங்களை சொல்லுவான், அதனால அவன் அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பானி சிட்டிக்குள்ள போய் அட்டாக் பண்ணி பானி சிட்டியை நம்ம கைக்குள்ளாடி எடுத்தாகணும்னு. அங்கிளும் ஆனா அதை எப்படி பண்றது, பானி சிட்டிக்குள்ளாடி போகக்கூடிய பாஸ் தான் நம்ம கிட்ட இல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி அவங்க நம்மள உள்ள விடுவாங்க, நம்ம கிட்ட வேற படை வீரர்கள் கம்மியா தானே இருக்காங்கன்னு கேக்குறதுக்கு யானு நீங்க நினைச்சா முடியும், பானி சிட்டியோட திறவுகோலை நீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்களா. அங்கிளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதுக்கப்புறமா பைசி இவங்க எல்லாருமே சேர்ந்து பானி சிட்டியோட கேட் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. ஆனா யான் முகத்தை மூடி வச்சிருக்கான். எல்லாருமே உள்ள எங்களை அலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்களா. காவலாளிகளும் எங்களால முடியாது, நாங்க மேயரை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு மேயரை கூட்டிட்டு வராங்க. மேயர் வந்த உடனே ஹீரோயினோட அங்கிள் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன், அப்ப அந்த யான் இருக்கானே அவன் எங்களை அட்டாக் பண்ணிட்டான், சோ என்னால வீட்டுக்கு உடனே திரும்பி போக முடியாது, ஹீரோயின் கிட்ட சொல்லியிருக்கேன் ஹீரோ எங்களை காப்பாத்துறதுக்காக வருவானா, அது வரைக்கும் நான் உங்களோட இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாமா, அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன்னு. இவருக்கு ஐயோ இவனை உள்ள விடவா வேண்டாமான்னு இருக்கு. இவன் வேற ஹீரோயினோட அங்கிள் ஆச்சே, ஹீரோயின் ஹீரோ கையில தானே பானி சிட்டிக்கு போயிருக்கு, சோ உள்ள விடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு சரி சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கதவை திறந்து விடுறாங்க. அடுத்த செகண்டே இந்த யானோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் உள்ள நின்ன காவலாளிகளை அடிச்சு போட்டு மேயரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. மேயரும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயினோட அங்கிள் சொல்றாங்க, இனி யான் தான் இந்த பானி சிட்டிக்கு அதிகாரியா இருக்க போறான், அவன் சொல்றதா நீங்க எல்லாரும் கேட்கணும் அப்படின்றாங்களா. இத கேட்ட உடனே மேயரும் ஆனா நீங்க வர வழியில ஜிந்து சிட்டிய தாண்டி தானே வந்திருக்கணும், ஜிந்து சிட்டியோட மேயர் எப்படி உங்களை விட்டாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு யான் சொல்றான் அவனே நாங்க சாகடிச்சுட்டு தான் வந்தோன்னு. இதை கேட்ட உடனே இவனுக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஜிந்துவோட மேயர் எப்பவுமே எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க பானி மேயர் கூட. இப்ப அவங்க இல்லைன்னு சொன்ன உடனே இவனால தாங்கவே முடியல. அதனால சரி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் உட்காந்து ஜிந்துவோட மேயரை யோசிச்சு பார்த்துட்டு எப்பவுமே நான் உன்னை எதிரி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்கேன், ஆனா வேலைன்னு வந்துருச்சா நீயும் நானும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை என்னைக்குமே தப்பா போனது கிடையாது, எதுக்காக நீ செத்து போன, அவனுங்களை கண்டிப்பா நான் உனக்காக பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிய வருது. வெளியில நிறைய பேருக்கு லெட்டர் அனுப்பி லாங்யால இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, நீங்க லாங்யா பக்கம் நிக்க போறீங்களா ஹீரோ பக்கம் நிக்க போறீங்களா. பாதி பேர் லாங்யா பக்கம் சூஸ் பண்றாங்க, பாதி பேர் ஹீரோ பக்கம் சூஸ் பண்றாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே ஹீரோக்கு இன்னும் தெரிய வரவே இல்ல. சுமி கிட்ட ஜெயட்டாய் வந்துட்டு பானியை சக்சஸ்ஃபுல்லா யான் பிடிச்சிட்டான், நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறதுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ பானி சிட்டியை காப்பாத்துறதுக்காக வருவான். ஏன்னா அங்கதான் அணை இருக்கு, மக்கள் எல்லாருக்குமே விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி தேவை, அதனால அவன் பானி சிட்டியை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுவான். அந்த கேப்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹீரோயினோட ஃபேமிலி வெய் சிட்டி இருக்காங்கல்ல, அங்க போயிட்டு என்ன அவமானப்படுத்தின ஒவ்வொருத்தரோட ரத்தத்தையும் நான் பாப்பேன், என்னோட மூக்க அறுத்து விட்டாங்கல்ல அவனுங்க ஒவ்வொருத்தனோட கையையும் அறுத்து விடுவேன், அவனுங்களோட ரத்தத்துல தான் நான் குளிப்பேன் அப்படின்னு வெய் சிட்டிக்கு அட்டாக் பண்றதுக்காக இவங்க கிளம்பி போகணும்னு முடிவு பண்றாங்க. ஜெயட்டாயும் நீங்க இந்த மாதிரி ஒரு பிளான் போடுவீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. அதே நேரத்துல இந்த பக்கம் ஜீ குதிரையில குத்துயிரும் கொலையிருமா வந்து வெய் சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டான். காவலாளிகள் எல்லாரும் பார்த்த உடனே இது ஹீரோயினோட தம்பி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால உடனே கூட்டிட்டு போயிட்டு உள்ள சேர்க்கிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க. பாதி நாள் ஜீ தூங்கியேதான் இருந்தான், அடுத்த நாள் தான் முழிக்கிறானா. பக்கத்திலே ஹீரோயின் உட்காந்துட்டு ஜீ உனக்கு என்னாச்சு ஜீ அப்படின்னு கேக்குறாங்களா. அப்போ ஜீ ஃபர்ஸ்ட் டயோவை தான் பாக்குறாங்க. டயோ கையில லியாங் கொடுத்து விட்டாங்கல்ல அந்த செடி இருக்குது, அதை பார்த்த உடனே ஜீயோட கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. முழங்கால் போட்டு டயோ என்ன மன்னிச்சிரு, லியாங் தான் உனக்காக இந்த பூவை என்கிட்ட கொடுத்து விட்டாங்க அப்படின்னு. டயோவும் சரி அவன் எங்கன்னு கேக்குறதுக்கு அவன் செத்து போயிட்டான் அப்படின்றாங்களா. இதை கேட்டோடனே டயோவுக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா என்ன, நீ மட்டும் உயிரோடி வந்திருக்கல்ல, அப்ப லியாங் எப்படி உயிரோடி வராம இருப்பாங்க, அவங்க கண்டிப்பா வந்திருப்பாங்க, உயிரோடு தான் இருப்பான், லூசு மாதிரி பேசாத, நான் போயிட்டு என்னோட வேலையை பார்க்க போறேன், லியாங் திரும்பி வந்துருவான் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. ஜீக்கு மனசெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப கியூ அவங்களோட தளபதிகள் எல்லாருமே உள்ள வராங்க. ஜீ கிட்ட ஹீரோவோ ஜீ என்ன நடந்துச்சு சொல்லுடா அப்படின்னு கத்தி கேக்குறாங்களா. அப்போ ஜீ சொல்றாங்க லியாங் என்ன காப்பாத்துறதுக்காக தான் வந்தான், அந்த நேரத்துல அவனை எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு. என்னடா நடந்துச்சு உண்மையே சொல்லுடா, என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு ஜீ எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க.
அங்கிள் எப்படி யான் கூட சேர்ந்தாங்க, ஹீரோயினோட அப்பாவுக்கு கண்ணு தெரியாம ஆக்கி தனி ரூம்ல அடைச்சு வச்சிருக்குது, ஜியை அடைச்சு வச்சிருக்குது, அதுக்கப்புறமா லியாங் வந்த உடனே அவங்கள கொலை பண்ணது, பைசிய மிரட்டி டேஷியோவையும் பிள்ளையும் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு பைசிய தன்னோட ஆயுதமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்களா. ஹீரோயினுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு. கியூக்கு இதை கேட்டோன்னு ரொம்ப கோவந்துருச்சு. ஜி உண்மை சொல்லு, உண்மை சொல்லு, லியாங் உயிரோட தானே இருக்கான், லியாங் உயிரோட தானே இருக்கான் அப்படின்னு கேட்கறதுக்கு ஜியும் இல்ல அவங்க இறந்து போயிட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. உடனே கியூ ஜயோ எல்லாருக்குமே கோவந்துருச்சு. எப்படிடா உன்னை காப்பாத்துறதுக்காக வந்து அவ ஏன்டா செத்து போகணும், நீ உயிரோடு இருக்க அவ ஏன்டா செத்து போகணும் அப்படின்னு ரொம்ப கோபமா ஜிய கொலை பண்றதுக்காக ஜயோ வராங்க. அப்ப ஹீரோவும் நிறுத்துங்க அப்படின்னு எல்லாரையுமே நிறுத்த சொல்லிட்டு நம்ம உடனேயே யானை தோக்கடிக்கணும், பானி சிட்டிக்கு நாளைக்கு காலையிலேயே எல்லா படை வீரர்களும் கிளம்பி போகணும், இதை எல்லாருக்குமே சொல்லுங்க அப்படின்னு. அப்ப கியூ சொல்றாங்க நான் போகணும், நான் லியாங்க காப்பாத்துறதுக்காக போகணும், எனக்கு பதிலாக தான் லியாங் அங்க போனா, நான் லியாங்க காப்பாத்த போகணும், நான் திரும்ப லியாங்க கூட்டிட்டு வரணும், ப்ளீஸ் ஹீரோ ப்ளீஸ் என்ன அங்க போகவே அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுறாங்க, அழுறாங்க. ஹீரோவோ ஏய் கியூ ஸ்டாப் பண்ணு, எழும்பு எழும்பு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போ, நீ லியாங்க திரும்ப கூட்டிட்டு வா, லியாங் கூடவே ஹீரோயினோட அப்பாவையும் திரும்ப கூட்டிட்டு வா, ரெண்டு பேரையுமே நீ பத்திரமா கூட்டிட்டு வருவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. கியூ ஆமா நான் லியாங்க பத்திரமா கூட்டிட்டு வருவேன், லியாங்க திரும்ப நான் இங்க கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு அழுதுகிட்டே போறாங்களா. இது பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயினால மூச்சு விட கூட முடியல, அவங்க அங்கேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் முழிக்கிறாங்களா, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோவோ இது ஓ மேல உள்ள தப்பு கிடையாது, நீ எதுக்கும் பயப்படாத, ஓ மேல நாங்க எந்த பழியுமே போட மாட்டோம்னு. ஹீரோயினும் ஆல்ரெடி 14 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலினால தான் உன்னோட அப்பா அண்ணா தாத்தா எல்லாருமே இறந்து போனாங்க, இன்னைக்கு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான லியாங் இறந்து போயிருக்கா, என்னால இதை தாங்கிக்கவே முடியல, என்னால முடிஞ்சது அப்படின்னா உன்னோட வலியில பாதியை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அது கூட இப்ப முடியுமான்னு தெரியல, சயோ இருக்காளே அவ இன்னும் லியாங்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளோட 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 அப்படின்னு ஏங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவோ இது ஓ மேல உள்ள தப்பு கிடையாது, யார் மேலேயாச்சும் பழி போடணும்னா உன்னோட அங்கிள் மேலதான் பழி போடணும்னு. ஹீரோயினும் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. அப்போ ஹீரோவும் உனக்கு தெரியும்ல நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு மேல என்ன நடக்கும்னு. ஹீரோயினும் தெரியும், அங்கிள் யான் கூட சேர்ந்து தப்பு பண்ணதுனால நீ யானையும் அங்கிளையும் பழி வாங்க வேண்டியதா இருக்கும், இதனால அங்கிளோட உயிரே போறது கூட சான்ஸ் இருக்குன்னு. ஹீரோவும் இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எது சரின்னு படுதோ அதை நீ செய், எப்பவுமே நான் உன் பக்கம் தான் நிப்பேன்னு. ஹீரோவும் தேங்க்யூ சொல்லிட்டு நீ எல்லாரையுமே நல்லபடியா இங்க பாத்துக்கோ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. 2 தளபதிகளை ஹீரோ இங்க விட்டுட்டு போயிருக்காங்க, 2 தளபதிகள் 600 படை வீரர்கள் எல்லாரையுமே விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கூட்டிட்டு ஹீரோ பானி சிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் நிற மாச கர்ப்பிணியா இருக்காங்களா, அப்ப அசிஸ்டன்ட் வந்து குழந்தைக்கும் உங்களுக்கும் இப்படி வெளியில நிக்கிறது சரி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஹீரோயினும் சயோ எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவ எப்படி இருக்கா அப்படின்றத என்னால சொல்லவே முடியல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லி விட்டுறாங்களா. அதே நேரத்துல அந்த பக்கம் சயோ லியாங் கொடுத்து விட்டு அந்த ஃப்ளவரை வச்சு ஏங்கி அழுதுட்டே இருக்காங்க, லியாங்காக இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, லியாங்க பத்தி நினைச்சிட்டே இருக்காங்க. அப்ப ஜி அங்க போறாங்க, லியாங் இறந்து போறதுக்கு முன்னாடி அவன் உன்கிட்ட அவனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்ல சொன்னான், கடைசி நேரத்துல கூட அவன் உனக்காக தான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தான்னு. இதை கேட்டோன்னே டயோவுக்கு இன்னும் அழுகழுகையா வந்துருச்சு. அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொன்னான், எத்தனை தடவை நான் அவன் கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன் தெரியுமா, அப்பெல்லாம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளவரை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனான். ஆனா உன்கிட்ட எனக்காக வெயிட் பண்ணாத நான் சொல்லிட்டு போனான், நான் என்ன பண்றது, என்கிட்ட அவனோட இந்த குட்டி கத்தி இருக்கே, இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட கொடுத்தான், அவனுக்காக நான் வெயிட் பண்ண கூடாதுன்னா ஏன் அவன் அப்படி சொன்னான், நான் அவனுக்காக வெயிட் பண்ணுவேன், அவன் இங்க வந்தாகணும், நான் அவனோட ஃபேஸை பார்த்தாகணும் அப்படின்னு ஏங்கி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது பார்க்கவே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதே நேரத்துல அந்த பக்கம் பானி சிட்டியோட தளபதி இருக்கான்ல, அவன் மேல போய் பார்த்து என்ன பண்றது, பானி சிட்டில மொத்த இடத்தையுமே யான் கைக்குள்ள போட்டுக்கிட்டான், அங்க இங்க அப்படின்னு எல்லா இடமும் அவனோட படை வீரர்களை நிறுத்தி வச்சிருக்கான், நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு. மேயரோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம அவன் பக்கம் இருக்கிற மாதிரியே நடிச்சுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஹீரோ வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அது போதும் அப்படின்றாங்க. தளபதியும் ஓகே நீங்க சொல்ற மாதிரியே செய்யறோம், இப்போதைக்கு அவனுக்கு ஏத்த மாதிரியே நம்ம பண்ணலாம், ஹீரோ வந்தோடனே அப்படியே பல்ட்டி அடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப மேயர் போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே வந்தாச்சு, ஹீரோ வந்துட்டு இருக்கான், சோ ஹீரோ வரதுக்கு முன்னாடி அவனை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கான்னு கேக்குறதுக்கு யானும் ஆமா ஒரு பிளான் இருக்கு, டேம் இருக்கு, அதை உடச்சு விட்டுடலான்னு. இதை கேட்ட உடனே
மேற்கு செம ஷாக் ஆகுது. எனக்கு தெரியுது நீங்க ஹீரோவை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஹீரோவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுக்காக டேமை உடைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நீங்க டேமை உடைச்சிங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே மூழ்கி இறந்து போயிடுவாங்க. ஹீரோ மட்டும் இறந்தா நான் கவலைப்பட மாட்டேன், ஆனா எத்தனை மக்களோட உயிர் போகும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்களா. உடனே ஹீரோயினோட அங்கிளும் எனக்கே அந்த கவலை இல்ல, உனக்கே அந்த கவலை, சொன்ன வேலையை மட்டும் செய் அப்படின்றாங்க. உடனே மேற்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கொஞ்சம் டைம் எடுக்கணும் இல்ல, அதுக்காக நான் வேணா ஒண்ணு பண்ணவா, டேமோட டயக்ராம கொண்டு வரேன். நம்ம ஒண்ணு டேம் இடிக்கிறது ஈஸி கிடையாது, அங்க சல்பர் வைக்கணும், நிறைய சல்பர் தேவைப்படும். அதை எங்கெங்க வைக்கணும் அப்படின்ற பிளேஸ் எல்லாத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் டேம உடைக்க முடியும். சும்மா நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் டேம உடைக்க முடியாதுன்னு அப்போ யான் அங்கிளை பாக்குறாங்க. அங்கிளும் ஆமா அவ சொல்றதும் கரெக்டா தான் சொன்ன உடனே சரி மேப்பை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மேயர் போயிட்டு மேப் எடுத்துட்டு வராங்க. மேப் எடுத்துட்டு வந்துட்டு அதை காமிக்கிற மாதிரியே காமிச்சிட்டு கையில ஒரு கத்திய மறைச்சு வைக்கிறாங்களா, அதை அங்கிள் லோட் பண்ணிடுறாங்க. யானை குத்துறதுக்காக போகும்போது அங்கிள் காப்பாத்திடுறாங்க. சோ அங்க ஒரு பெரிய சண்டே நடந்துட்டு இருக்கு. தளபதி மேயர் ரெண்டு பேருமே சேர்ந்து யான் ஹீரோயினோட அங்கிள் இவங்களை கொலை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல, தளபதியை வெட்டி சாச்சிடுறாங்க. சோ இப்போ மேயர் இருக்காங்கல்ல, அவங்க ஹீரோயினோட அங்கிளை பிடிச்சிடுறாங்க. நீங்க மட்டும் இந்த பிளானை கைவிடல அப்படின்னா இவரை நான் கொலை பண்ணிடுவேன்னு. உடனே அங்கிளும் யான் யான் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாயிரு, மெதுவா பேசு, இவங்கிட்ட மெதுவா பேசு, இல்லைன்னா என்ன கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனா யானோ நான் இவ்வளோ பிளான் பண்ணது எல்லாமே உங்களுக்காக நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு கையில இருக்கக்கூடிய கத்தி எடுத்து ரெண்டு பேரையுமே ஒரே நேரத்துல கொலை பண்ணிடுறாங்க. சோ ரெண்டு பேரும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினோட அங்கிளுக்கு நம்மளையும் யான் ஏமாத்தி இருக்கான் அப்படின்ற விஷயம் புரிய வருது. இவ்வளோ லேட்டாவா புரிய வருது. சொந்த ஃபேமிலியே கொலை பண்ணவனுக்கு இவங்களை கொலை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் தான் ஆகும். சரியான முட்டாளா இருந்திருக்காங்க இந்த அங்கிள். சோ முட்டாள்தனத்திலே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லார்கிட்டயுமே ஹீரோவுக்காக வெயிட் பண்ணுங்க, ஹீரோ வந்த உடனே அவனையும் ஏன் கையாலே சாவடிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்றான். அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பாட்டி ஹீரோட அம்மா மூணு பேருமே ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட வயிறு வலி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு எப்ப வேணாலும் பிரசவ வலி வரலாம். ஹீரோயினும் நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது காவலாளி வந்து நம்ம இடத்தை அட்டாக் பண்றதுக்காக சுமி ஜெயட்டாய் அவங்களோட படைவீரர்கள் கூட வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 60,000 படைவீரர்களாவது அவங்க வச்சுப்பாங்கன்னு. இதை கேட்டோன்னே இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உடனே ஹீரோக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புங்க அப்படின்றாங்க. ஹீரோயினும் நம்ம உடனே இன்ஃபர்மேஷன் அனுப்ப வேண்டாம், நம்ம கிட்டே 60,000 படைவீரர்கள் இருக்காங்க, நம்ம சேர்ந்து 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 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல பேச முடியல, அவங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. உடனே சரி இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு பிரசவம் பார்ப்போம் அப்படின்னு ஹீரோயினை பிரசவத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோ மலையில போயிட்டு இருக்காங்களா. அப்போ நிறைய பாறைகள் சரிஞ்சு படைவீரர்கள் மேலெல்லாம் விழுது. ஹீரோ அவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பிரசவ வலி முடிஞ்சு குழந்தையே பிறந்துருச்சு. குழந்தை ஒரு பொன் குழந்தை. ஹீரோயின் கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்களா. ஹீரோயினுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இப்ப அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து யோசிக்கிறாங்க. அப்போ இனி ஒரு படைவீரன் வந்து சொல்றான், 1,00,000 படைவீரர்கள் கூட ஜெயட்டாயும் சுமியும் நம்மளோட இடத்தை அழிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வர்ற வழியில 2-3 ஊரை தாக்கி அங்க இருக்கக்கூடிய படைவீரர்களையும் இவங்க கூட சேர்த்துட்டு மொத்தமா 1,00,000 படைவீரர்கள் ஆகி நம்மள அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு இதை கேட்டோடனே செம்ம ஷாக் ஆகுது. நம்ம கிட்ட வெறும் 60,000 படைவீரர்கள் தானே இருக்காங்க, நமக்கு என்ன பண்றது அப்படின்னு. பாட்டியும் நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத, நீ குழந்தை ஹீரோயினோட அம்மா இவங்க 3 பேரையுமே நான் சேஃபா இங்க இருந்து வேற எங்கேயாச்சும் அனுப்பி வச்சுட்டேன்னு. ஹீரோயினும் நான் போக மாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் ஹீரோ இங்க இருந்து கிளம்பும் போது உங்க எல்லாரையுமே பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன். அதனால இங்க இருந்து நான் எங்கேயுமே போக மாட்டேன், இது என்னோட ஃபேமிலி, நீங்க என்னோட மக்கள், உங்களுக்காக நான் சண்டை போடுவேன், அதை விட்டுட்டு கோலை மாதிரி இங்க இருந்து ஓடி ஒளிய மாட்டேன்னு. ஹீரோட அம்மாவும் ஆமா நான் வேணா நிறைய விஷயங்கள்ல பயந்து ஒளிஞ்சவளா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு. பாட்டியும் உங்களை எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, சரி நம்ம வெய்யோட பொண்ணுங்க கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் அனுப்பிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்தே இங்க இருந்து எதிரிகளை பந்தாடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க சீன் கேட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ பானி சிட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வெய் சிட்டி அட்டாக் பண்றதுக்காக சுமி ஜெயட்டா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு திரும்பி வரணும்னு நினைச்சா கூட அதுக்கான டைம் இவங்களுக்கு பத்தாது. அதே நேரத்துல பானி சிட்டியை விட்டுட்டாங்க அப்படின்னா யான் டேம் உடைச்சிட்டானா தண்ணி எல்லா இடமுமே பாஞ்சு மக்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்க. சோ ஹீரோ யாரை சூஸ் பண்ண போறாங்க, மக்களையா இல்லனா ஃபேமிலியா அப்படின்றத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. Thank you friends, take care, bye bye.